இப்போ நம்ம காந்தலூரில் வெல்கம் டு வாண்டர்லஸ்ட். இந்தியாவுடைய மாநிலங்களில் கேரளா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஸ்டேட்ஸ் அப்படின்ற விஷயத்த யாருமே மறுக்க மாட்டோம். அப்படி கேரளாவில் இருக்கக்கூடிய மலைப்பகுதியில் ரொம்பவே அழகான ஒரு ஊர் தான் இந்த காந்தலூர். உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு போகக்கூடிய இந்த ரூட்டில் நம்ம ட்ராவல் பண்ணும் பொழுது மறையூர்ன்ற கிராமத்திலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து ட்ராவல் பண்ணோம்னா நம்ம காந்தலூர் ரீச் ஆகும். இங்கே நம்ம 2 days ஸ்டே பண்ணி இந்த ஊரில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை விசிட் பண்ணவும் ஒரு அட்வென்ச்சரஸ் ரைடை என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருக்குது. காந்தலூரில் முக்கியமாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா இந்த ஆஃப் ரோட் ஜீப் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். 8 பேருன்ற கவுண்ட்டுக்கு நம்ம ஒரு ஜீப் புக் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ஆஃப் ரோட் டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நம்ம காந்தலூரில் முக்கியமாக விசிட் பண்ணக்கூடிய ஸ்பாட்ஸை நம்ம விசிட் பண்ணிடலாம். இப்போது எங்கள் அட்வென்ச்சர் ரைடர்ஸ் நாங்கள் 2 ஜீப்பில் நாங்கள் ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பி ரெடி ஃபார் சர்ப்ரைசஸ். இங்கே எப்போ வேணால் மழை பிச்சுக்கிட்டு பெய்யும். நாங்கள் இந்த ஜீப் டிரைவ் ஆரம்பிக்கும் போதே சரியான மழை, பட் ஆனாலும் நாங்கள் விடலை. இந்த மழை பெய்யறதோட இந்த டிரைவை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் குறிப்பாக இந்த பகுதிகளில் நாங்கள் போகும் பொழுது இந்த பாறைகளில் ரொம்பவே அருமையாக இந்த டிரைவர்ஸ் டிரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த ஜீப் டிரைவை மட்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கிற அனுபவத்தோடு தான் வருவீங்க. ஆரம்பமே அமர்க்கலோன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு த்ரில்லிங்காக எக்ஸைட்டிங்காக இந்த டிரைவ் இருந்துச்சு. இப்போ நாங்கள் காந்தலூரில் பார்க்க போகிற மொதல் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். காந்தலூர் ஃபால்ஸ். கிளம்பும் போது என்னமோ எல்லாருமே குளிக்கணுன்ற முடிவோடு தான் நாங்கள் கிளம்புனோம். ஆனால் இங்கே தண்ணி ஊற்றுற அந்த ஃபோர்ஸை பார்த்தோன்னே எல்லாருமே பின்வாங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 பேர் தான் நாங்கள் முன்னாடி போய் சரி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு போனோம். அங்கே போனால் தண்ணி பிச்சுக்கிட்டு கொட்டுது. சரி, ஏற்கனவே நிறைய பேர் அங்கே குளிச்சுக்கிட்டும் இருந்தாங்க. ஸோ அதை பார்த்தோன்னா ஒரு நம்பிக்கை நாங்களும் இறங்கிடலான்னு. ஆனால் பார்த்தா தண்ணியோட லெவல் ஃபோர்ஸ் இன்னும் அதிகரித்ததுனால அங்கேருந்த மக்கள் அப்படியே நவர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் நாங்கள் எங்களுடைய முயற்சியை விடலை. மிச்ச ஃபால்ஸ் பகுதியில் கார்ட்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ஃபால்ஸில் கார்ட்ஸே இல்லை. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா தண்ணியோடைய அளவு ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கும் ஆட்கள் வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. காந்தலூர் ஃபால்ஸில் குளிச்சு முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனை போகிறதுக்காக நாங்கள் இப்போது ஜீப் ஏறிட்டோம். இப்போது ரொம்பவுமே சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய ஒரு பாதை வழியாக நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஒவ்வொரு ஸ்பாட்ஸ்லையுமே இந்த ஜீப் என்ட்ரி பண்ணும் பொழுது ஒரு கூரை போட்டு வச்சு அங்கே ஒரு டோல் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்த நேரம் இங்கே ரொம்பவே அதிகமாக மழை பெஞ்சதுனால இந்த மண் வழி பாதை ரொம்பவே நனைஞ்சு போய் சேரும் சகதியுமாக மாறி கிடக்கு. கூடவே சேர்த்து இந்த பாறைகள். கிம்பல் யூஸ் பண்ணி வீடியோ ஸ்டெபிளைஸ்டாக எடுத்ததுனால உங்களுக்கு இந்த குலுங்கல்லாம் தெரிய மாட்டேங்குதுங்க. பட் ஆக்சுவலாக வண்டி சரியாக குலுங்குது. அண்ட் எல்லாருமே கண்ட்ரோலே இல்லாமல் நாங்கள்லாம் ஆடி அசைஞ்சு இந்த பாத்வேயில் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கோம். இந்த தார் ரோட் பகுதிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் யோசித்து பார்த்தோம், ஏன் அந்த பகுதிகளெல்லாம் இந்த தார் ரோட் போடல அப்படின்னு சொல்லி. அந்த பகுதியிலையும் இந்த மாதிரி அருமையாக ரோடு போட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ்லேயே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் ஸ்பாட் காந்தலூரில் விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ் அண்ட் அந்த ஃபார்ம்ஸை விசிட் பண்ணுறது தான். இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு நம்ம விசிட் பண்ணுறோம். அங்கே விளையக்கூடிய ஸ்ட்ராபெரிஸை இங்கே இவங்க சேல்ஸ்க்கு வச்சுருக்காங்க. அதோடு கூட ஸ்ட்ராபெரி ப்ராடக்ட்ஸை இவங்க தயாரித்து இந்த இடத்துல
வேல்யூ ஆடட் ப்ராடக்டாக அதை இங்கே விற்கிறாங்க. ஸ்ட்ராபெரி ஜூஸ், ஸ்ட்ராபெரி சாக்லேட், ஸ்ட்ராபெரி ஸ்குவாஷ், ஜாம் அப்படின்னு இங்கே நம்ம வாங்குறதுக்கு இருக்குது. இந்த ஸ்ட்ராபெரிஸை ஒரு காலகட்டத்தில் வெறும் ஐரோப்பா பகுதியில் மட்டுமே இது விளைஞ்சிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு உலகத்தில் பல இடங்களில் இது விளைய ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக இந்தியாவில் இது 1990s இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் ரொம்ப பாப்புலர் ஆக ஆரம்பிச்சுது. இந்த ஸ்ட்ராபெரி ஃபார்முக்கு பக்கத்துலேயே இந்த சீனி ஹில் ரிசார்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல போய் நம்ம ஒரு 20 rupees டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஆப்பிள் ட்ரீஸை போய் பார்க்க முடியும். இந்தியாவில் முதல் முறையாக 1904 அமெரிக்காவை சேர்ந்த சாமுவேல் இவன்ஸ் ஸ்டோக்ஸ் அப்படின்றவர் இந்த ஆப்பிள் ட்ரீஸை கொண்டு ஷிம்லா பகுதியில் இதை பிளான் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்பிள்ஸை இந்தியாவில் க்ரோ பண்ணியிருக்காரு. ஆப்பிள் ட்ரீஸ் வளர்ந்து ஆப்பிள் ஃப்ரூட்டாக ப்ரொடியூஸ் ஆகிறதுக்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. முதல்ல ஆல்டிடியூட், கிளைமேட், சாயில், இது மூணுமே ஒத்துழைக்கணும். 1500 2700 மீட்டர் கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த இடங்களில் தான் இந்த ஆப்பிள் சாதாரணமாக வளரக்கூடியது. அண்ட் இதோடைய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7 degree Celsius சம்மர் சீசனில் 24 degree Celsiusக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆப்பிள்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுமா. அண்ட் அதுலேயும் இந்த கூலிங் ஹவர்ஸ், அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த கிளைமேட் 1000 1500 ஹவர் இந்த ஆப்பிள் ட்ரீஸ்க்கு ஒரு ஃப்ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுதான். ஸோ சவுத் இந்தியாவில், அதுவும் காந்தலூரில் இங்கே ஆப்பிள்ஸ் விளையிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஸோ நோ வண்டர் கேரளாஸ் காஷ்மீர் அப்படின்னு காந்தலூர் அழைக்கப்படுது. ஸோ இப்போது எங்களுடைய இந்த ஆஃப் ரோட் ட்ரிப்போடைய லாஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த லாஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வேலி. இந்த லெமன் கிராஸ் வேலி வியூ பாயிண்ட்டை பிரம்மரம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு மலையாள திரைப்படம் பிரம்மரம் அப்படின்னு எடுத்ததுலேருந்து இந்த இடத்துக்கு பிரம்மரம் வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம ஒரு 2 ட்ரீ ஹவுஸ் பார்க்க முடியும். அண்ட் இந்த ட்ரீ ஹவுஸில் நம்ம மேலே ஏறி வியூவை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த லொக்கேஷன் சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இது பார்க்குறதுக்கு நல்ல ஃபிலிம்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு லொக்கேஷனாக தான் இது அமைஞ்சிருக்கு. அண்ட் இந்த இடத்துல நம்மளும் அட்டகாசமாக நம்ம ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், ரீல்ஸ் அப்படின்னு நம்ம மெமரிஸை கேப்சர் பண்ணுவோம். செம்ம பியூட்டிஃபுல்லான வேலி. அண்ட் இந்த இடத்துல சுற்றிலும் மலை அண்ட் அந்த நேரம் பயங்கர க்ளவுட்ஸ் எல்லாம் இறங்கி, மிஸ்ட் இறங்கி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணி வந்த இந்த ஜீப் சஃபாரி ஒரு half a day ட்ரிப் தான். நாங்கள் போஸ்ட் லஞ்ச் 3 o'clock போல் தான் இந்த ஜீப் சஃபாரியை நாங்கள் எடுத்தோம். ஸோ இந்த ஜீப் சஃபாரி எடுக்கும் பொழுது அவங்கக்கிட்ட நீங்கள் ப்ராப்பராக டெஸ்டினேஷன்ஸ் அண்ட் ரேட்ஸை கண்டிப்பாக பேசிக்கோங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பார்த்தது, ட்ராவல் பண்ணி வந்தவங்களுக்கும் அந்த டிரைவர்ஸ்க்கும் சில இடங்களில் வாக்குவாதங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி வர விஷயத்த நம்ம தவிர்த்துக்கிறதுக்கு ப்ராப்பராக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரைவர் ஸ்டார்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓவராலாக பார்த்தோம்னா இந்த குரூப்பாக நம்ம இந்த ஒரு ஜீப் எடுத்து ஒரு 8 பேர் ட்ராவல் பண்ணி இந்த டெஸ்டினேஷன்ஸை விசிட் பண்ணுறதும், இவங்களுடைய இந்த ஆஃப் ரோட் ட்ரிப்பை நம்ம ட்ராவல் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சான்ஸே இல்லை, அமேசிங்காக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக இந்த டிரைவர்ஸோடைய ஸ்கில்ஸை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். வண்டர்ஃபுல் ட்ரைனிங்காக இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஓட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. எங்களுடைய டே 4 காந்தலூரில் ஒரு அருமையான மெமரிஸை கிரியேட் பண்ணி அட்டகாசமாக இருந்தது. ரிட்டர்ன் போகிற வழியில் ஹனி ராக் வியூ பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டோம். ஸோ இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இன்னும் சில இடங்கள் இருக்குது. முருகன்மலை வியூ பாயிண்ட், எரச்சிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ் அண்ட் எழுதுபாரா கேவ்ஸ் அப்படின்னு இன்னும் சில இடங்கள் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ரிட்டர்ன் போய் நாங்கள் தங்கியிருந்த அந்த இடத்த பார்க்கலாம். காந்தலூரில் நாங்கள் மாஸ் அப்படின்ற இந்த ஸ்டேயில் நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். ஸோ மத்தியானம் ஒரு 1 o'clock போல் இங்கே நாங்கள் செக்இன் ஆனோம். அண்ட் இது ஒரு டபுள் பெட்டட் டார்மெட்ரி சிஸ்டம். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
நீங்கள் காந்தலூர் விசிட் பண்ணால் இந்த இடத்த நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பயன்படுத்திக்கலாம்.